ஜேவிசி எக்ஸிட் போல் முடிவுகளின்படி அதிமுக தலைமையிலான தமிழக என்டிஏவுக்கு 128 முதல் 147 சீட்டுகள் வரை கிடைக்கும். எனவே அதிமுக ஆட்சி அமைவது உறுதி. புதுச்சேரியில் என்ஆர் காங்கிரஸ் பிஜேபி கூட்டணி 15 முதல் 17 தொகுதிகளில் வென்று ரங்கசாமி முதல்வராவது உறுதி. அஸ்ஸாமில் 3/2 மெஜாரிட்டியை நோக்கி நகர்கிறது பிஜேபி. மேற்கு வங்கத்தில் பிஜேபிக்கும் திரிணாமுல் காங்கிரசுக்கும் இடையே நெக் அண்ட் நெக் ஃபைட் இருப்பது தெரிகிறது. ஆட்சி யாருக்கு வேண்டுமானாலும் கைமாறலாம். கேரளத்தில் காங்கிரஸ் கூட்டணி 72 முதல் 84 தொகுதிகள் வரை பெற்று ஆட்சியை பிடிக்கும். அடிப்படை தரவுகளே தவறியெனில் அவர்கள் எடுத்த எக்ஸிட் போல் எந்த லட்சணத்தில் இருக்கும்? உண்மையில ஆக்சிஸ் மை இந்தியா எக்ஸிட் போல் எடுத்ததா அல்லது மண்டபத்தில் யாரோ எழுதி கொடுத்ததை தந்ததா என்று தெரியவில்லை. கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல், இது வாய்மையின் எக்காலம். வணக்கம் நண்பர்களே. அனைவரும் ஆவலுடன் எதிர்பார்த்த ஜேவிசி எக்ஸிட் போல் முடிவுகள் நேற்று மாலை டைம்ஸ் நவ் தொலைக்காட்சியில் வெளியாகின. எக்ஸிட் போல் முடிவுகளை பார்க்கலாம். சென்னை பகுதியில் உள்ள 22 தொகுதிகளில் டிஎம்கேக்கு 9 முதல் 12 தொகுதிகளும், அதிமுகவுக்கு 3 முதல் 4 தொகுதிகளும், தாவேகாவுக்கு 7 முதல் 9 தொகுதிகளும் கிடைக்கும் என தெரிய வந்துள்ளது. அதாவது 2021 இந்த பகுதியில் 22க்கு 22 ஜெயித்த டிஎம்கே இந்த முறை 10 முதல் 13 தொகுதிகள் வரை இழக்கும் என்கிறது ஜேவிசி எக்ஸிட் போல். சென்னையையும் சேர்த்து வட தமிழகத்தில் மொத்தமாக உள்ள 83 தொகுதிகளில் திமுக கூட்டணிக்கு 27 முதல் 32 தொகுதிகளும், அதிமுகவுக்கு 43 முதல் 46 தொகுதிகளும், தாவேகாவுக்கு 8 முதல் 10 தொகுதிகளும் கிடைக்கும் என்கிறது ஜேவிசி எக்ஸிட் போல். அதாவது வட மாவட்டங்களில் திமுகவுக்கு கிடைக்கும் இடங்களில் பெரும்பாலானவை சென்னையை சுற்றியே கிடைக்கின்றன. சென்னை மண்டலத்துக்கு வெளியே திமுகவின் வெற்றி குறைகிறது. தென் தமிழகத்தில் உள்ள 58 தொகுதிகளில் திமுகவுக்கு 22 முதல் 33 தொகுதிகளும், அதிமுகவுக்கு 24 முதல் 34 தொகுதிகளும், தாவேகாவுக்கு 0 முதல் 3 தொகுதிகள் வரையும் கிடைக்கக்கூடும். கடந்த தேர்தலில் 18 தொகுதிகளில் மட்டுமே வென்ற அதிமுக கூட்டணி இந்த முறை 24 முதல் 34 தொகுதிகளில் வெல்ல இருக்கிறது. காரணம், காங்கிரஸ் செல்வாக்கு மிக்க நெல்லை, தென்காசி, கன்னியாகுமரி மாவட்டங்களில் திமுகவுக்கு காங்கிரஸ் வாக்குகளும் காங்கிரசுக்கு திமுக வாக்குகளும் டிரான்ஸ்பர் ஆகவில்லை என்பதுதான். காவிரி டெல்டா மண்டலத்தில் உள்ள 41 தொகுதிகளில் திமுகவுக்கு 20 முதல் 22 தொகுதிகளும், அதிமுகவுக்கு 19 முதல் 21 தொகுதிகளும் கிடைக்கக்கூடும் என்கிறது ஜேவிசி எக்ஸிட் போல். காவிரி டெல்டாவில் தாவேகாவுக்கு சீட் கிடைக்கும் வாய்ப்பே இல்லை எனவும் தெரிய வருகிறது. 2021 தேர்தலில் காவிரி டெல்டா மண்டலத்தில் வெறும் 4 தொகுதிகளை மட்டுமே வென்ற அதிமுக கூட்டணி இம்முறை 5 மடங்கு அதிக வெற்றியை பெறும் என்கிறது ஜேவிசி எக்ஸிட் போல். அதிமுக கோட்டையாக விளங்கக்கூடிய தமிழகத்தின் மேற்கு பகுதியான கொங்கு மண்டலத்தில் உள்ள 52 தொகுதிகளில் திமுகவுக்கு 6 முதல் 8 தொகுதிகளும், அதிமுகவுக்கு 42 முதல் 46 தொகுதிகளும் கிடைக்கும் என்கிறது ஜேவிசி எக்ஸிட் போல். இங்கு தாவேகாவுக்கு 0 முதல் 2 தொகுதிகள் வரை கிடைக்கக்கூடும். மொத்தத்தில் டைம்ஸ் நவ் தொலைக்காட்சியில் நேற்று வெளியான ஜேவிசி எக்ஸிட் போல் முடிவுகளின்படி அதிமுக தலைமையிலான தமிழக என்டிஏவுக்கு 128 முதல் 147 சீட்டுகள் வரை கிடைக்கும். எனவே அதிமுக ஆட்சி அமைவது உறுதி. திமுகவுக்கு 75 முதல் 95 சீட்டுகள் வரை கிடைக்கும். தாவேகாவுக்கு 8 முதல் 15 சீட்டுகள் வரை கிடைக்கும் என்று தெரிகிறது. ஜேவிசி எக்ஸிட் போல் தவிர வேறு சில நம்பகமான எக்ஸிட் போல்கள் என்ன கூறின என்பதை பார்ப்போம். CNN நியூஸ் 18 தொலைக்காட்சியில் நேற்று வெளியான ஓட் வைப் நிறுவனத்தின் எக்ஸிட் போல் அதிமுக கூட்டணிக்கு 114 முதல் 124 தொகுதிகள் வரையும், திமுக கூட்டணிக்கு 103 முதல் 113 தொகுதிகள் வரையும் கிடைக்கும் என்று கூறுகிறது. தாவேகாவுக்கு 4 முதல் 10 தொகுதிகள் வரை கிடைக்கலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஸ்பிக் மீடியா எக்ஸிட் போல்
36.5% வாக்குகளுடன் அதிமுக கூட்டணிக்கு 124 முதல் 127 தொகுதிகளும், 36.21% வாக்குகளுடன் திமுக கூட்டணிக்கு 89 முதல் 101 தொகுதிகளும் கிடைக்கும் என்று தெரிவிக்கிறது. இந்த 3 எக்ஸிட் போல்களும் மிக மிக நம்பகமானவை. இவற்றின் நம்பகத்தன்மை குறித்து குரோக் எனப்படும் AI டூல் என்ன கூறுகிறது என்பதை பார்ப்போம். ஃபர்ஸ்ட் அது ஸ்டிக் மீடியா பற்றி சொல்லுகிறது. அது என்ன சொல்லியது அப்படிங்கறத பார்ப்போம். Nailed 2016 election. ADMK 142 versus actual 136. 92% accurate in 2021. அதேபோல 2 CNN News 18. 93% accurate in 2021. Top performer. அதுக்கு அடுத்தது டைம்ஸ் நவ் JVC. 91% accurate in 2021, solid in 2016 too. சரி, அதே நேரத்தில் அதே குரோக் இன்னொன்னு சொல்லுகிறது. worst எக்ஸிட் போல்னா அது எது? அதுல இந்த worstங்கிறதுல டாப் 3 எது அப்படின்னா இந்தியா டுடே, ஆக்சிஸ் மை இந்தியா, ABP நியூஸ் அண்ட் நியூஸ் நேஷன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் விவரணைகள் இருக்கு. பேட்லி மிஸ்டு 2016 by predicting DMK win when ADMK swept 136 seats. In 2021, most pollsters got winner right, but Axis My India still overshot DMK plus numbers. அப்படின்னு சொல்லுகிறது. So worstல Axis My India வருகிறது. இப்போ நம்முடைய நேயர்கள்ல நிறைய பேருக்கு உள்ள கேள்வி, மற்ற எக்ஸிட் போல்கள் மானாவாரியாக அள்ளிவிட்டுள்ள கணிப்புகள் உண்மையா கற்பனையா என்பதுதான். அதற்கான விடையை பார்ப்போம். உதாரணமாக ஆக்சிஸ் மை இந்தியா எக்ஸிட் போல் முடிவுகளை பார்ப்போம். அதுல எந்தெந்த ஜாதியினர் எந்த கட்சிக்கு அதிகமாக வாக்களித்துள்ளனர் அப்படிங்கறத தங்களுடைய எக்ஸிட் போல வெளிப்படுத்தி இருக்கிறது ஆக்சிஸ் மை இந்தியா. அது எவ்வளவு அபத்தமா இருக்குங்கிறத இப்ப நம்ம பார்க்க போகிறோம். ஆக்சிஸ் மை இந்தியா முதல்ல இந்த டாப் ஆர்டர்ல எந்தெந்த ஜாதியில எவ்வளவு பெர்சன்டேஜ் தமிழ்நாட்டில் இருக்காங்க அப்படின்னு போட்டிருக்காங்க. அதுல பிராமின் 9% தமிழ்நாட்டில் இருக்கிறதா ஆக்சிஸ் மை இந்தியா கூறுகிறது. தமிழகத்தில் பிராமணர்கள் 9% இருப்பதாக ஆக்சிஸ் மை இந்தியா கூறுகிறது. எங்கேயா இருக்காங்க? இருக்கிறது வெறும் 2%. கிட்டத்தட்ட எல்லா பிராமணர்களும் அக்ரஹாரத்தை விட்டு வெளியேறி விட்டார்கள். பிற மாநிலங்களுக்கோ பிற நாடுகளுக்கோ சென்று விட்டனர். அப்படி இருக்கிறப்போ எப்படி வந்தது இந்த 9%? சரி, அதை விட பெரிய ஜோக், ஓபிசி எம்பிசி எண்ணிக்கை 28% என்று ஆக்சிஸ் மை இந்தியா எக்ஸிட் போல் கூறுகிறது. உண்மையில தமிழகத்தில் உள்ள பிற்படுத்தப்பட்டோர் எண்ணிக்கை 68 to 69%. அதனால்தான் தமிழ்நாட்டை லேண்ட் ஆஃப் பேக்வர்ட் கிளாஸஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த 68-69 பிரிக்கணும் அப்படின்னா பிற்படுத்தப்பட்டோர் 45%, எம்பிசி என்று சொல்லப்படுகிற மிகவும் பிற்படுத்தப்பட்ட 23.6%. இது as per official state survey. இதே ஜாதி வாரியா சொன்னால் வன்னியர்கள் 12-15%, முக்குலத்தோர் 8-10%, கவுண்டர்கள் 5-7%. உண்மை இப்படி இருக்க தமிழகத்தில் பிற்படுத்தப்பட்டோரின் மொத்த எண்ணிக்கை 28% என்று ஆக்சிஸ் மை இந்தியா கூறுகிறது என்றால் அது எப்படிப்பட்ட கருத்து கணிப்பு நிறுவனமாக இருக்க வேண்டும்? அடிப்படை தரவுகளே தவறு எனில் அவர்கள் எடுத்த எக்ஸிட் போல் எந்த லட்சணத்தில் இருக்கும்? உண்மையில ஆக்சிஸ் மை இந்தியா எக்ஸிட் போல் எடுத்ததா அல்லது மண்டபத்தில் யாரோ எழுதி கொடுத்ததை தந்ததா என்று தெரியவில்லை. யாரோ எழுதி கொடுத்திருக்கிறார்கள். யார் அந்த சார் என்று கேட்க தோன்றுகிறது. ஏற்கனவே குரோக் எனும் AI டூல் ஆக்சிஸ் மை இந்தியாவை ஒர்ஸ்ட் கேட்டகரியில் வைத்திருப்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். ஆக்சிஸ் மை இந்தியா லட்சணமே இப்படி இருக்கும்போது மற்ற எக்ஸிட் போல்கள் பற்றி நாம் கேட்கவே வேண்டாம். இதற்கு முன் மாலை முரசு தொடர்ந்து ஒரு கருத்து கணிப்பு வெளியிட்டு வந்தது. ஆனால் கடைசியா எந்த கட்சிக்கு எவ்வளவு என்கிற டாலியை போட முடியவில்லை. யார் அந்த சார் அதனை தடுத்து விட்டார். சோ டாலி போடாமல் மங்களம் பாடியது மாலை முரசு. ஏன்னா டாலி போட்டா அதிமுக முன்னிலைங்கிறது தெரிஞ்சிருமா? ஏதோ ஒரு வெளிப்புற சக்தி மாலை முரச ஃபைனல் டாலியை போட விடாமல் தடுத்தது.
யார் அந்த சார் தெரியாது. அதே போல ஒப்பந்தப்படி டைம்ஸ் நோவில் தேர்தலுக்கு முந்தைய ஜேவிசி கருத்து கணிப்பு வந்திருக்க வேண்டும். ஆனால் வரவில்லை. கருத்து கணிப்பு முடிவுகளை ஒரு குறிப்பிட்ட கட்சிக்கு அனுசரணையாக மாற்றச் சொன்னார்கள். ஜேவிசி மறுத்தார். அது எனக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா இது ஜேவிசி என்கிட்ட சொல்லி இருக்கிறார். அதனால தேர்தலுக்கு முந்தைய கருத்து கணிப்பு டைம்ஸ் நோவில் வெளியாகவில்லை. அதனால என்ன பண்ணார் ஜேவிசி, அவரே தன்னுடைய எக்ஸ் பக்கத்தில் வெளியிட்டார். அந்த அளவுக்கு டைம்ஸ் நோவுக்கு அழுத்தம் கொடுத்தது யார் அந்த சார்? சோ இப்ப இதே போல ஒரு புற அழுத்தத்தின் காரணமாகத்தான் பெரும்பாலான எக்ஸிட் போல்கள் ஒரு சார்பாக வெளியிட்டு இருக்கின்றன. இது எல்லாம் மே 4ஆம் தேதி அம்பலமாகும். யார் என்ன எக்ஸிட் போல் வெளியிட்டாலும் எல்லா வாக்குகளும் மின்னணு வாக்குப்பதிவு எந்திரத்தில் உறங்கிக் கொண்டிருக்கின்றன. மே 4ஆம் தேதி உயிர் தெழும். அப்போது எது உண்மை என்பது தெரிந்துவிடும். இன்னொன்றை இங்கே குறிப்பிட்டாக வேண்டும். டைம்ஸ் நோவில் நேற்று ஜேவிசி எக்ஸிட் போலுக்கு முன்பாக சட்டா பசார் கருத்து கணிப்பு விவாதிக்கப்பட்டது. சட்டா பசார் என்பது ராஜஸ்தான், மகாராஷ்டிரம், டெல்லி மாநிலங்களில் உள்ள நிழல் உலக தாதாக்களால் நடத்தப்படும் பெட்டிங் ஆகும். இதில் பலர் எந்த மாநிலங்களில் எந்த கட்சி ஜெயிக்கும் என்று பணம் கட்டுவார்கள். சிலர் சம்பாதிப்பார்கள், பலர் பணத்தை இழப்பார்கள். இது ஒரு கிரே மார்க்கெட், சட்டத்துக்கு புறம்பானது. ஆனால் இதற்கு டைம்ஸ் நோவில் இந்த முறை மரியாதை தரப்பட்டது. காரணம், அந்த சட்டா பசார் போலில் தமிழகத்தில் டிஎம்கே ஜெயிக்கும் என்று கூறப்பட்டிருந்தது. சட்டா பசார் இயங்குவது ராஜஸ்தான், மகாராஷ்டிரா, டெல்லியில. அங்க பெட் கட்டுற யாருக்கும் தமிழ்நாட்டுல என்ன நிலைமைன்னு தெரியாது. அவங்களுக்கு தமிழ்நாடுன்னு சொன்னாலே டிஎம்கே ஞாபகம் தான் வரும். உடனே டிஎம்கே ஜெயிக்கும்னு கம்ப்ளீட்டா பெட் கட்டுறாங்க. இந்த பெட்டிங்கை வச்சு டிஎம்கே ஜெயிக்கும் அப்படிங்கிற ஒரு கணிப்பை அது வெளியிடுகிறது. அதற்கு ஒரு முக்கியத்துவத்தை தருகிறது டைம்ஸ் நோ. இத்தனைக்கும் அது சட்டத்துக்கு புறம்பானது. அது ஒரு நிழல் உலக தாதாக்களால் நடத்தப்படுகிற ஒன்று, மறைவாக நடத்தப்படுகிற ஒரு விஷயம். அதற்கு இத்தனை மரியாதை எதனால? ஏன்னா அவங்க டிஎம்கே ஜெயிக்கும் சொல்லிட்டாங்க. இப்போ யார் அந்த சாரிடம் டைம்ஸ் நோ விளக்கம் கூற முடியும்? அதாவது டிஎம்கே ஜெயிக்காதுன்னு சொல்லக்கூடிய ஜேவிசி எக்ஸிட் போலை வெளியிட்ட நாங்கள் டிஎம்கே ஜெயிக்கும் என்பதை கூறுகிற சட்டா பசார் கருத்து கணிப்பை வெளியிட்டோம் பாருங்கள் என்று கூறிக்கொள்ளலாம். இது அப்படி. சரி, இனி புதுச்சேரி நிலவரத்தை பார்ப்போம். இப்போ ஜேவிசி எக்ஸிட் போல் படி புதுச்சேரியில் என்ஆர் காங்கிரஸ் பிஜேபி கூட்டணி 15 முதல் 17 தொகுதிகளில் வென்று ரங்கசாமி முதல்வராவது உறுதி. திமுக காங்கிரஸ் கூட்டணிக்கு 11 முதல் 13 தொகுதிகளும், தாவேகாவுக்கு 1 முதல் 2 தொகுதிகளும், பிற கட்சிக்கு 1 தொகுதியும் கிடைக்க வாய்ப்பு இருப்பதாக ஜேவிசி எக்ஸிட் போல் தெரிவிக்கிறது. இனி அஸ்ஸாம் மாநிலத்தை பார்க்கலாம். அஸ்ஸாம் மாநிலத்தில் அப்பர் அஸ்ஸாம் பகுதியில் இருக்கிற 34 தொகுதிகளில் என்டிஏவுக்கு 23 முதல் 29 தொகுதிகளும், காங்கிரஸ் கூட்டணிக்கு 5 முதல் 11 தொகுதிகளும் கிடைக்கும் என்று ஜேவிசி எக்ஸிட் போல் கூறுகிறது. அஸ்ஸாம் மாநிலத்தின் லோயர் அஸ்ஸாம் பகுதியில் உள்ள 40 தொகுதிகளில் என்டிஏவுக்கு 30 முதல் 35 தொகுதிகளும், காங்கிரஸ் கூட்டணிக்கு 4 முதல் 6 தொகுதிகளும் கிடைக்கும் என்று தெரிய வந்திருக்கிறது. பிற கட்சிகளுக்கு 1 முதல் 3 தொகுதிகள் வரை கிடைக்கக்கூடும். அஸ்ஸாமின் மலை மற்றும் பாரக் பள்ளத்தாக்கு பகுதிகளில் உள்ள 20 தொகுதிகளில் என்டிஏவுக்கு 9 முதல் 10 தொகுதிகளும், காங்கிரசுக்கு 9 முதல் 10 தொகுதிகளும், பிற கட்சிகளுக்கு 1 முதல் 2 தொகுதிகளும் கிடைக்கும் என தெரிய வந்துள்ளது. மத்திய அஸ்ஸாம் பகுதியில் உள்ள 32 தொகுதிகளில் பிஜேபிக்கு 26 முதல் 27 தொகுதிகளும், காங்கிரசுக்கு 5 முதல் 6 தொகுதிகளும் கிடைக்கும் என்கிறது ஜேவிசி எக்ஸிட் போல். அனைத்தையும் சேர்த்து மொத்தமுள்ள 126 தொகுதிகளில் என்டிஏவுக்கு 88 முதல் 101 தொகுதிகளும், காங்கிரஸ் கூட்டணிக்கு 23 முதல் 33 தொகுதிகளும், பிற கட்சிகளுக்கு 2 முதல் 5 தொகுதிகள் வரையும் கிடைக்கக்கூடும் என்று ஜேவிசி எக்ஸிட் போல் தெரிவிக்கிறது. அதாவது அஸ்ஸாமில் 2/3 மெஜாரிட்டியை நோக்கி நகர்கிறது பிஜேபி. அடுத்து பரபரப்பு மிக்க மேற்கு வங்கத்தை பார்ப்போம். மேற்கு வங்கத்தில் முதல் கட்ட வாக்குப்பதிவு நடைபெற்ற 152 தொகுதிகளில்
திரிணாமுல் காங்கிரசுக்கு 49 முதல் 57 தொகுதிகளும், பிஜேபிக்கு 89 முதல் 102 தொகுதிகளும் கிடைக்கும் என்கிறது ஜேவிசி எக்ஸிட் போல். இங்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு ஒரு தொகுதியும், காங்கிரசுக்கு 2 தொகுதிகளும், பிற கட்சிகளுக்கு ஒரு தொகுதியும் கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது. மேற்கு வங்கத்தில் நேற்று 142 தொகுதிகளில் நடைபெற்ற இரண்டாம் கட்ட தேர்தலில் திரிணாமுல் காங்கிரசுக்கு 84 முதல் 92 தொகுதிகளும், பிஜேபிக்கு 49 முதல் 57 தொகுதிகளும் கிடைக்கும் என்றும், பிற கட்சிக்கு ஒரு தொகுதி கிடைக்கும் என்றும் தெரிகிறது. இங்கு மார்க்சிஸ்ட் மற்றும் காங்கிரஸ் கட்சிகளுக்கு ஒரு தொகுதி கூட கிடைக்க வாய்ப்பில்லை என்கிறது ஜேவிசி எக்ஸிட் போல். இந்த கணக்கீடு நேற்று மாலை 5:30 மணிக்கு ஜேவிசி ஸ்ரீராமா மேற்கொள்ளப்பட்டது. அநேகமாக இதில் அவர் திருத்தம் செய்ய வாய்ப்புண்டு. மொத்தத்தில் மேற்கு வங்கத்தில் உள்ள 294 தொகுதிகளில் பிஜேபிக்கு 138 முதல் 159 தொகுதிகளும், திரிணாமுல் காங்கிரசுக்கு 131 முதல் 152 தொகுதிகளும் கிடைக்கக்கூடும். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு ஒரு தொகுதியும், காங்கிரசுக்கு 2 தொகுதிகளும், பிற கட்சிகளுக்கு தலா ஒரு தொகுதியும் கிடைக்கலாம். மேற்கு வங்கத்தில் மெஜாரிட்டிக்கு தேவை 148. மேற்கு வங்கத்தில் பிஜேபிக்கும் திரிணாமுல் காங்கிரசுக்கும் இடையே நெக் அண்ட் நெக் ஃபைட் இருப்பது தெரிகிறது. ஆட்சி யாருக்கு வேண்டுமானாலும் கைமாறலாம். எனவே மேற்கு வங்கத்தை பொறுத்தவரை இழுபறி என்று கூற வேண்டும். இனி கேரளத்துக்கான எக்ஸிட் போல் முடிவுகளை பார்ப்போம். வட கேரளத்தில் உள்ள 32 தொகுதிகளில் இடதுசாரி கூட்டணிக்கு 11 முதல் 13 தொகுதிகளும், காங்கிரஸ் கூட்டணிக்கு 18 முதல் 21 தொகுதிகளும், என்டிஏவுக்கு 0 முதல் 1 தொகுதி வரையும் கிடைக்கும் என தெரிகிறது. மத்திய கேரளத்தில் உள்ள 55 தொகுதிகளில் இடதுசாரி கூட்டணிக்கு 17 தொகுதிகளும், காங்கிரஸ் கூட்டணிக்கு 35 முதல் 37 தொகுதிகளும், என்டிஏவுக்கு 1 முதல் 3 தொகுதிகளும் கிடைக்க வாய்ப்பு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தென் கேரளத்தில் உள்ள 53 தொகுதிகளில் இடதுசாரி கூட்டணிக்கு 24 முதல் 31 தொகுதிகளும், காங்கிரஸ் கூட்டணிக்கு 19 முதல் 26 தொகுதிகளும், என்டிஏவுக்கு 2 முதல் 3 தொகுதிகளும் கிடைக்கக்கூடும். எனவே கேரளத்தில் காங்கிரஸ் கூட்டணி 72 முதல் 84 தொகுதிகள் வரை பெற்று ஆட்சியை பிடிக்கும். 140 தொகுதிகள் கொண்ட கேரளத்தில் இடதுசாரி கூட்டணிக்கு 52 முதல் 61 தொகுதிகள் வரை கிடைக்கக்கூடும். என்டிஏவுக்கு 3 முதல் 7 தொகுதிகள் வரை கிடைக்க வாய்ப்பு உண்டு. சோ இதுதான் ஜேவிசி எக்ஸிட் போல் நமக்கு தரக்கூடிய தகவல். ஜேவிசி முழுக்க முழுக்க களமாடி நேரடியாகவே கள ஆய்வுகள் செய்து ஒரு முறைப்படியா விஞ்ஞான பூர்வமாக எக்ஸிட் போல் கண்டக்ட் பண்ணி அவர் சொல்லி இருக்கக்கூடிய முடிவுகள் இவைதான். பட் எதுவாயும் மே 4ஆம் தேதி எதுவரை உண்மை, எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது தெரிந்துவிடும். அதுவரை பொறுமையாக பொறுத்திருப்போம். நன்றி, வணக்கம். கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல், இது வாய்மையின் எக்காலம்.